சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கச்சத்தீவை மீட்பதற்கான தமிழ்நாட்டோட மீனவர்களுடைய இன்னல்களுக்கு அது நிரந்தர தீர்வாக அமையும். கடந்த 4 ஆண்டுகள்ல 97 நிகழ்வுகள்ல 185 படகுகளும் 1383 மீனவர்களும் இலங்கை கடற்படையால சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்கணும், படகுகளை மீட்கணும்னு மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இதுவரைக்கும் எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால் 76 கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நேரில் சந்திக்கிற போதெல்லாம் தொடர்ந்து நான் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இப்படி உரிமை குரலை எழுப்பின காரணத்தால தான் இதுவரைக்கும் 1354 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எஞ்சிய 23 மீனவர்களையும் மீட்டு தாயகம் அழைச்சிக்கிட்டு வர்றதற்கான தொடர் நடவடிக்கைகளை நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையிலும் 2018ஆம் ஆண்டு முதல் சிறைபிடித்த 229 படகுகள் இலங்கை அரசு இதுவரைக்கும் விடுவிக்கல. ஒரு பக்கம் அவற்றை மீட்பதற்கான அரசியல் போராட்டத்தை நாம தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் இதனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களை சார்ந்த 129 விசைப்படகு உரிமையாளர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதமும், 26 நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு தலா 1,50,000 வீதம்னு 6,84 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கிறோம். இந்த தொகையை 6 லட்சம் ரூபாயாக முதல்ல உயர்த்தி இப்போ 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறேன். 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகள்ல சிறைபிடிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களை சார்ந்த 73 விசைப்படகுகளுக்கு 8 லட்சம் ரூபாய் வீதமும், 9 நாட்டுப்படகுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வீதமும் உயர்த்தப்பட்ட விகிதத்தில் மொத்தம் 6,02 லட்சம் ரூபாய் நிவாரணம் இப்போ வழங்கப்பட்டிருக்கு. இப்படி மீனவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற அரசாங்கம், ஆதரவை கரம் நீட்டக்கூடிய அரசாங்கம் நம்முடைய திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்னல்களை எல்லாம் தீர கச்சத்தீவை மீட்கிறது தான் ஒரே வழி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.